என் வாழ்க்கையிலே இப்படி ஒரு ஸ்கேம் ஆன சம்பவத்த நான் கேள்விப்பட்டதே இல்ல. OLXல டிசைனா ஸ்கேம் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனா இப்படிலாம் கூட ஸ்கேம் பண்ணுவாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும். அதாவது என்ன கதைன்னா, நம்ம நண்பர் ஒருத்தரு OLXல ப்ராடக்ட் வாங்கலான்னு போய்க்கிறாரு. போம்போது அவருக்கு ஒரு ப்ராடக்ட் புடிச்சிருக்குது. அவருக்கு மெசேஜ் பண்ணி அவர் நம்பர இவரு கேட்க, இவர் நம்பர அவரு குடுக்கன்ட்டு கால் பண்ணி பேசிக்கிறாங்க. 2 பேருக்கும் ஃபைனலா ஒரு பிரைஸ் வந்து முடிக்கிறாங்க. நம்ம ஸ்கேமரு உடனே என்ன பண்ணிக்கிறாருன்னா, "தல நீ அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் குடு. நான் உனக்கு கொரியர் பண்ணிடுறேன்" அப்படின்னுகிறாரு. ஏன்னா 2மே டிஸ்டன்ஸு. சரின்னு முடிவு பண்ணாங்க. உடனே அவரு ஒரு உருட்டு, "தம்பி எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டுப்பா. அதனால தான் இவ்வளோ கம்மி பிரைஸ்ல விக்கிறேன்" அப்படின்னு ஒரு உருட்டு. நம்ப நண்பர் உடனே, ஆஹா! உடனே இவ்வளோ அப்படியே நம்பிட்டு, இவரும் அந்த அமௌண்ட் அனுப்பிச்சு விட்டாரு. அனுப்பிச்சுட்டு 4 நாள் கழிச்சு வரும்ன்னு சொல்லிக்கிறான். 4 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு. சாலா 1 மாசம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து சொல்றான், "மச்சி இந்த மாரி ஆயிடுச்சுன்னு." அந்த ஸ்கேமரு தரமா உருட்டிக்கிறான். அந்த உருட்டுன உருட்டுலயே எனக்கு புடிச்ச உருட்டு என்னன்னா, இந்த மாரி அவன அண்ணன் பேசுறேன் ப்ரோ. அந்த ஸ்கேமரோட அண்ணன் பேசுறேன். இந்த மாரி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ப்ரோ. அதனால தான் அவனால எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. அப்படின்னு உருட்டிங்கிறான். இந்த மலுமட்டையும் நம்பிக்கின்னு, "ஓஹோ! அப்படியா ப்ரோ. சரி ப்ரோ, சரி ப்ரோ" அப்படின்னு. எப்படியோ ஒரு வழியா அந்த ஸ்கேமரு தரமா என் நண்பனுக்கு விபூதி அடிச்சுக்கிறான். இந்த ஸ்கேமர நெனச்சா எனக்கு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. உண்மையிலேயே ஏமாத்துறது கூட ஒரு திறமை தாங்க. ஆனா இந்த ஸ்கேமரு ரொம்ப திறமையா ஏமாத்திக்கிறான். அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். என் ஃப்ரெண்டு மலுமுட்டையா இருந்துக்கிறான். அவனா ஈஸியா ஏமாந்து போட்டுக்கிறான். ஆனா இந்த ஸ்கேமருக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு. என் நண்பனுக்கு அனுப்பிச்ச பேமெண்ட்ட ரீஃபண்ட் பண்ணிடுப்பா. இல்லைன்னா இந்த பிளர் பண்ணி போட்ட வீடியோ எல்லாத்தையும் அன்பிளர் பண்ணி போட்டுருவேன். இவனும் கம்ப்ளைண்ட் பண்றேன்னுக்கிறான். அப்புறம் நீங்களாச்சும் இந்த மாதிரி உங்க லைஃப்லயும் ஏதாச்சும் ஸ்கேம் ஆன சம்பவம் இருந்தா அதை நம்ம கமெண்ட் பாக்ஸ்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்ல வாய்ஸ் நோட்டாவோ அனுப்புங்க. அதை நான் வீடியோவா மேக் பண்ணி போடுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாவது இருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வீடியோல OLXல ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா நீங்க நேர்ல போய் வாங்குங்க. இந்த மாதிரி அட்வான்ஸ் பண்றேன் இல்ல அர்ஜென்ட் சேலு அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணி ஏமாறாதீங்க. ஸோ ஃபைனலா இந்த வீடியோவை ஒரு கருத்தோட முடிக்கிறேன். உங்க காசு உங்க கையில், அதை உஷாரா பாத்துக்கலன்னா அந்த காசு ஸ்கேமரோட பையில்.